சகல சொல்லுப்பா, ரேவதி வந்தாச்சா? இல்லைங்க, இன்னும் இங்க வரல. வீட்டுக்கு திரும்ப எதுவும் வந்துட்டாலும் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சகல இங்க வரலையேப்பா. நான் இந்நேரத்துக்கு அங்க வந்திருப்பாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆகி ஆபீஸ்க்கு வரலனா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்குங்க. அவளுக்கு எதுவும் பிரச்சனையோன்னு தோணுது. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சகல, என்னப்பா நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. சரிங்க, அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அப்படியா? சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? நான் ஃபோன் பண்ணி பார்க்கலையேப்பா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட பேசினா ஒருவேளை ரேவதி எங்க இருக்கான்னு தெரிய வரும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நான் இப்ப அத்தைக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் திரும்ப உன்னை கூப்பிடுறேன்ப்பா. சரிங்க. வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. திரும்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரேவதி போன் சுவிட்ச் ஆஃப்னு சகல சொன்னாரு, அத்தை போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ தப்பா இருக்கே. சகலி போன் மட்டும் சொல்லணும். என்னாச்சு? ஃபோன் பண்ணி அத்தை கிட்ட பேசுனீங்களா? சகல, அத்தை போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ரெண்டு பேரும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னா இது தப்பா இருக்குங்க. அதான்ப்பா எனக்கு ஒண்ணு புரியலையப்பா. அத்தை ஏதோ பேர் வைக்கிறதுக்காக யார் வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. அந்த வீடு எங்க இருக்கு? அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களே, அந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாங்களே. சரிங்க, நாங்க போயிடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. நான் வந்துடுறேன்ப்பா. வாங்க.